விக்ரம் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. அதன்படி தன்வியை வந்து இந்த மாதிரி போயிட்டு நடிக்க சொல்கிறாரு. அதே மாரி தன்வி என்ன பண்ணுறாங்க, வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு வந்து வேதாம்மா தான் வேணும், அதே மாதிரி எனக்கு எல்லாமே வேதாம்மா தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தன்வி வந்து பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து வேதாவை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இதை பார்க்குற பாட்டி மனசு மாறுறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து வேதாவை வந்து இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வேதா கிட்ட போயிட்டு, சரிம்மா உன்னை நான் மன்னிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நீ தன்வி கூடவே வந்து இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, தன்வி நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு வேதாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. ஓடி வந்து அப்படியே வந்து தன்வியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் பாசத்தை பார்த்து தான் நான் மனசு மாறினேன். உண்மையிலேயே இவங்க 2 பேரும் ரொம்ப பாசம் தான் வச்சுருக்காங்க. எப்படி வந்து இந்த சம்மந்தமே இல்லாமல் பாசம் வைக்க முடியுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி வந்து யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, விக்ரம் கிட்ட வந்து வேதா வந்து வராங்க. அப்போல்லாம் வந்துட்டியா, பரவாயில்லையே, வரமாட்டேன்னு நினச்சேன், நிம்மதியாக இருந்தேன் அப்படின்லாம் பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா அப்பா வந்து பொய் சொல்கிறாருமா அப்படின்னோடனே என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்ககிட்ட எப்படிலாம் வந்து பொய் சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் வர்றது பிடிக்கலன்ற மாதிரி பில்டப் பண்ணுறாரு. ஆமாம் உங்கள் அப்பாவுக்கு தான் பிடிக்கலையே அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லைம்மா, அப்பா என்ன பண்ணார் தெரியுமா, தன்பி சொல்லாதன்றாரு விக்ரம். அதெல்லாம் நான் சொல்லி தான், இதுக்கெல்லாம் காரணம் அப்பா தாம்மா, அப்பா தான் எனக்கு ஐடியா கொடுத்து இப்படிலாம் நடிக்க சொன்னார், அதனால தான் நீங்கள் வந்து இங்கே புரியுதா, நான் இன்னும் உங்களை மிஸ் பண்ணுறனோ இல்லையோ, அப்பா உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாருமா, அப்பா நீங்கள் இல்லாமல் இருக்கிறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்கலம்மா, உண்மையிலேயே அப்பா உங்களை லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து தன்பி என்ன இப்படிலாம் பேசுகிற அப்படின்னோடனே உடனே ஓடி போயிடுறாங்க தன்பி. உடனே வந்து விக்ரம வேதா பார்க்குறாங்க. பார்த்து அப்படியே வந்து கொஞ்ச நேரம் தண்ணியும் மறக்கிறாங்க. 2 பேருமே அப்படியே பார்வையாலேயே பார்த்துக்கிறாங்க. வேதாவை பார்த்துட்டு விக்ரம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாரு. உடனே வந்து யோசிக்கிறாங்க வேதா, சொல்லுங்கள் நீங்களும் வந்து மிஸ் பண்ணீங்க அப்படின்னோடனே, நான் ஒன்றும் மிஸ் பண்ணலையே, அவள் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு போகிறா, அப்புறம் எப்படி பிளான் போட்டு குழந்தை இப்படிலாம் பண்ணுவா, எல்லாம் நீங்கள் பண்ண வேலை தான் எனக்கும் தெரியும் அப்படின்னோடனே, உடனே வந்து சரி தன்பி வந்து கஷ்டப்படக்கூடாது, அவள் வந்து அம்மா இல்லாமல் இயங்கக்கூடாது அப்படின்னு நான் செஞ்சேன், வேற ஒன்றும் காரணம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் பண்ணுறாரு. சரி நான் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. உடனே விக்ரம் வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிட்டாங்க, வந்து ஓடி போயிடுறாரு. வேதா வந்து விக்ரம் போனோன்னே விக்ரமை பார்த்து யோசிச்சு சிரிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக படுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஹரிணி வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போனால் வந்து சரி புதுசாக ப்ராஜெக்ட் மேனேஜர் வரப்போகிறாங்க, எல்லோரும் வந்து அலர்ட்டாக இருங்கன்னு சொல்கிறாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே அசோக் வராரு. அசோக்கை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அசோக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இவர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து அப்படியே வந்து தலையை வந்து அப்படியே மூடிக்கிறாங்க. உடனே பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து எல்லாருமே வந்து அலர்ட்டாக வந்து இருங்க, வந்து சார் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு இவர் தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லாமே பண்ண போகிறாரு, இவர் கூட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு ஐயோ இவர் கூடவா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து நீங்களா அப்படி சொல்லிட்டு, ஆமாம் நீங்களா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் யோசிக்கிறாங்க. இது வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து அந்த ஹெட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்ம வந்து ஹரிணியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போது ஹரிணியை பார்த்து சொல்கிறாரு, இந்த மேடம் ஃபஸ்ட் நாளே லேட்டாக வந்தாங்க, கொஞ்சம் கூட கரெக்டாக வரணுமேன்ற ஒரு அக்கறையே கிடையாது, இவங்களெல்லாம் வச்சு எப்படி தான் நீங்கள் இதை முடிக்க போகிறீங்களோ அப்படி சொல்கிறாரு. நான் லேட்டாக வந்தது காரணமே இவர் தான், இவர்கிட்டயே சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க ஹரிணி. உடனே வந்து அவர் அமைதியாக இருக்கார். உடனே வந்து மேடம் இனிமேட்டு கரெக்டாக வந்துடுங்க, சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அப்படியா அப்படி சொல்லிட்டு முறைக்கிறாங்க. சரி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்றாரு. சார் லேட்டாக வந்தது காரணமே நீங்கள் தானே, அதை அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, பாருங்கள் அவங்க எப்படிலாம் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்றாரு.